ஸ்ரீ விஷ்ணு புராணம் 65ஆம் பகுதி. ரஜி வரலாறு. ரஜி என்பவனுடைய வம்சாவழியை கூறுகிறேன் கேளும். ரஜிக்கு ஒப்பற்ற பல பராக்கிரமம் பொருந்திய 500 பிள்ளைகள் பிறந்தார்கள். இது இப்படி இருக்க, ஒரு சமயம் தேவாசுர போர் ஒன்று நடந்த போது தேவரும் அசுரரும் பிரம்மனிடம் சென்று இந்த யுத்தத்தில் யாருக்கு வெற்றி உண்டாகும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ரஜி மன்னன் யார் சார்பில் சேர்ந்து போர் செய்வானோ அவர்கள் பக்கமே ஜெயம் உண்டாகும் என்றார். அதை கேட்டதும் அசுரர்கள் ரஜியிடம் முன்னதாக சென்று தமக்கு யுத்த சகாயம் செய்ய வேண்டும் என்று அவனை வேண்டினார்கள். அதற்கு ரஜி மன்னன், அசுரர்களே, நான் தேவர்களை வென்ற பிறகு உங்களுக்கு நான் தேவேந்திரனாக இருக்க சம்மதித்தால் உங்கள் சார்பில் போர் செய்கிறேன் என்றான். அதற்கு அசுரர்கள், அரசே, நாங்கள் காரியத்திற்காக ஒன்றை முன்னதாக சொல்லி பிறகு மற்றொன்றை செய்ய மாட்டோம். எங்களுக்கு பிரகலாதரே இந்திரராக இருக்க வேண்டும். அதற்காகவே இந்த முயற்சியை மேற்கொண்டோம் என்றார்கள். பிறகு அவர்கள் போய்விட்டார்கள். அதன் பிறகு ரஜி மன்னனிடம் தேவர்களும் வந்து தமக்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர்களிடமும் ரஜி மன்னன் தன் விருப்பத்தை கூறினான். தேவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதனால் அந்த மன்னன் தேவர்களின் சபையில் போர் செய்து அசுர சேனைகளை அழித்தான். அப்போது தேவேந்திரன் ரஜி மன்னனின் கால்களில் விழுந்து, அரசனே, ஆபத்தில் காத்ததாலும் அன்னமிட்டதாலும் தாம் எங்களுக்கு தந்தையானீர்கள். இதனால் சகல உலகங்களிலும் உயர்ந்தவர் ஆகிவிட்டீர்கள். நானோ உமது மகன் திலோகாதிபதியாக இருப்பது தந்தைக்கு பெருமையல்லவா என்றான். அதை கேட்டதும் ரஜி மன்னன் சிரித்து, தேவேந்திரா, அப்படியே ஆகட்டும் என்றான். பிறகு ரஜி மன்னன் தன் நகரம் போய் சேர்ந்தான். சில காலத்திற்கு பிறகு ரஜி மன்னன் மாண்டு போனான். அவனது பிள்ளைகளை நாரதர் தூண்டிவிட அவர்கள் தேவேந்திரனிடம் சென்று, நீ எங்கள் பிதாவின் புத்திரன் ஆகையால் எங்களுக்கு உன் ராஜ்யத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்திரன் மறுத்தான். அவர்கள் இந்திரனை வென்று அவன் அதிகாரத்தை தாங்கள் செலுத்தி வந்தார்கள். பல காலம் சென்ற பிறகு தேவேந்திரன் தனது குல குருவிடம் சென்று, சுவாமி, அடியேன் ஆட்சியை இழந்து இப்படி அலையலாமோ? ஆகையால் அடியேன் திருப்தி அடையும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு அவர், நீ முன்பே என்னிடம் வந்திருந்தால் இந்த ஆபத்து உனக்கு வந்திருக்காது. இனி உனக்காக நான் செய்யக்கூடியது எதுவுமில்லை. இன்னும் சிறிது காலத்தில் உன் ஐஸ்வர்யம் உனக்கு வரும்படி செய்கிறேன் என்று கூறி தேவேந்திரனுக்கு தேஜஸ் வளரவும் பகைவர்களுக்கு புத்தி மயங்கவும் ஒரு அபிச்சார ஹோமம் செய்தார். அதனால் ரஜியின் பிள்ளைகள் புத்தி மயங்கி பிராமண துவேஷியாராகவும் வர்ணாசிரம தர்மங்களை இழந்தவர்களாகவும் வேதத்திற்கு புறம்பானார்கள். இதனால் தேவேந்திரன் அவர்களை ஜெயித்து புரோஹிதரின் வேள்வி வலிமையால் மகா தேஜஸ் உள்ளவனாய் ஸ்வர்க்கத்தை மீண்டும் ஆண்டு வந்தான். இவ்விதமாக இந்திரன் தனது ஸ்வர்க்க பதவியை மீண்டும் பெற்ற இந்த சரிதத்தை கேட்பவனுக்கு ஸ்தான பிரம்சமும் துராத்மாவாக இருத்தலும் ஏற்படுவதில்லை. ஆயுசுவின் மகனுக்கு சந்ததி இல்லை. இனி சத்திரவிருத்தனுடைய சந்ததியை கூறுகிறேன் கேளுங்கள். சத்திரவிருத்தனின் மகன் பிரதிசத்திரன், அவன் மகன் சஞ்சயன், அவன் மகன் ஜெயன், அவன் மகன் விஜயன், அவன் பிள்ளை கிருதன், அவன் மகன் ஹரியதனன், அவன் மகன் சகதேவன், அவனுக்கு அதீனன், அவன் பிள்ளை ஜெயத்சேனன், அவன் மகன் சங்கிருதி, அவன் புத்திரன் சத்திர தருக்கன். இவர்கள்தான் சத்திர விருத்தனுடைய வழி வந்தவர்கள். 65ஆம் பகுதி நிறைவடைந்தது.